வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும், சரியா? இந்த ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி கிளியர் பண்ணி ஜாப் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரியா? இதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரெஷர், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பேங்க் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்கள நம்ம ஃப்ரெஷராக எடுத்துக்கலாம், சரியா? ஆல்ரெடி 6 மந்த்து 1 இயர் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம 2வதா பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷருக்கு பார்த்துடலாம். இப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குங்களா, இதில் 1/3 டைம், சரிங்களா? அதாவது 3ல் 1 பங்கு நேரத்தை நீங்கள் இதுக்கு ஒதுக்கியே ஆகும், சரியா? கட்டாயமாக குறைஞ்சது நான் சொல்கிறேன் 8 hours ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா? 8 hours ஸ்பெண்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களால் அடுத்த வர 60 வருஷத்துக்கு உங்களால் செட்டில்டாக இருக்க முடியும், சரியா? உங்கள் 60 வயசு வரைக்கும் எந்த ஒரு இது இருக்கக்கூடாது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 8 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அப்போ இந்த 8 hours நம்ம எப்படி எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, 2வது ரீசனிங் எபிலிட்டி, 3வது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த மாதிரி 3 செக்ஷன் இருக்கும். மெயின்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், ஒரு செக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். என்ன அப்படின்னா ஜென்ரல் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்துட்டு ஆட் ஆகும். கூடவே கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஆட் ஆகும் ரீசனிங்கில். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லுவோம், சரிங்களா? இது போல் ஒரு சில டாபிக் மட்டும் புதுசாக வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸில் ஆட் ஆகும். ப்ரிலிம்ஸில் இருக்கிறது தான் கிட்டத்தட்ட வரும், ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு 2024 கேட்டது, 2014 கேட்டது, சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு சில செட்ஸில் வந்துட்டு 9 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரியா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் சீரிஸ், சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃபில் 5 கேட்டிருக்காங்க. டேபிள் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டிருக்காங்க, சரியா? மற்றபடி பை சார்ட்டில் கேட்கலாம், லைன் சார்ட்டில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் சம்ஸ், கான்செப்ட் பேஸ்டு சம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்லாம் கேட்பாங்க. அந்த பர்சன்டேஜ், ரேஷியோ, பார்ட்னர்ஷிப், ஏஜ், மிக்ஸ்ட் அண்ட் டெலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் மென்சுரேஷன், இந்த மாதிரி டாபிக்லாம் கேட்பாங்க, சரியா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் எபிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லாத்துக்கும் பேஸ், சரியா? சிம்பிளிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு டேபிள்ஸ், சரியா? டேபிள்ஸ் வந்துட்டு அப் டு ஒரு 30 வரைக்கும், சரிங்களா? அப் டு 30 வரைக்கும், சரிங்களா? 30 வரைக்கும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிடணும், சரியா? அப்போ தான் நம்ம பார்க்குற ஷார்ட்கட்ஸ்லாம் ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும், அந்த டைமுக்குள்ளே போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும், சரியா? ஷார்ட்கட்லேயே போட்டால் கூட நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கால்குலேஷன்ஸ் வந்து ஸ்டக் ஆகும். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் நமக்கு சரியா தெரியாது. அந்த இடத்துல போயிட்டு அதை எழுதி பார்த்து போட்டுட்டு இருப்போம். அப்போ நமக்கு டைம் அல்டிமேட்டாக வேஸ்ட் ஆகும், சரியா? இந்த டைமுக்குள்ளே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் ஆச்சும் கரெக்டாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேபிள்ஸ் தேவை. அந்த 35 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஒரு 20+ கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேபிள்ஸ் தேவை. அப் டு 30 வரைக்கும், சரியா? இந்த கண்ணன் அரிச்சோடின்னு சொல்லிட்டு ஒரு 5 rupees இருக்கும், அந்த புக்கை கூட வாங்கி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அதை ஒரு புக்குக்குள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நம்ம பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், சரி? அப்படி பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னா நீங்கள் புக்குக்குள்ளே வச்சுட்டு கூட அதை படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? மீதி இன்னும் ஒரு 10 டேபிளை வந்து நீங்கள் எழுதிக்கலாம், சரியா? இல்லை சார் நான் 30 டேபிள்ஸ்னு எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சந்தோஷம் தான், எழுதி வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மொபைலில் நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு படித்தோம்னா சில சமயம் நம்மளை நிறைய டைவர்ட் பண்ணும், சரிங்களா? திடீர்னு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அல்லது வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனோ ஏதோ வந்து நம்மளை டைவர்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு மெட்டீரியலாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, சரியா? இதை பண்ணுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் 2 to 3 days இதுக்கு ஒதுக்குங்க, தரவு பண்ணுங்க. பேரலெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் போட 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 உங்களுக்கு அந்த டேபிள்ஸோட நம்பர்ஸ்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆகிடும், சரியா? ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100 sums, சரியா? சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 days ஒதுக்கிடணும், சரிங்களா? 3 days வந்துட்டு அந்த பேசிக்கே நீங்கள் ஒதுக்கிடணும், சரியா? டெய்லியும் ஒரு 100 கொஸ்டின்ஸாக நீங்கள் படிக்கணும். டேபிள்ஸை படித்து எழுதி பாருங்கள், ஆனால் மறந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் போட போட அந்த நம்பர்ஸ்லாம் ரீகால் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் பிரெயின், சரியா? அப்போ ஈஸி ஆயிடும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ஒரு 3 days போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 20 to 30 சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் ரெகுலர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கற்றுக்கும் போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக சம்ஸ் போட்டு பாருங்க, அப்போதான் அது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடும், சரியா? இந்த 3 days கன்சிக்யூட்டிவாக ஒரு 100 கொஸ்டின்ஸாக பண்ணுங்க. இதுக்கு வந்து நானும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன், சரியா? நிறைய நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலாம், நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, சரியா? பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸ்லேயே கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணலாம், சரியா? அது காசு போட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை,
நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 20 to 30 சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் ஒரு 300 சம்ஸ் போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெகுலராக 20 சம்ஸ் சரியா அப் டு எக்ஸாம் வரைக்கும் போட்டு பார்த்துட்டே இருந்தாலும் தப்பு இல்லை, உங்களுக்கு அதை டச் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜ் சரிங்களா? பர்சன்டேஜ் ரேஷியோ கான்செப்ட்குள்ளே போங்க சரிங்களா? கான்செப்ட்குள்ளே போங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணும்போதே பர்சன்டேஜ்லாம் வரும் சரியா? ப்ளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ரொம்ப பேசிக். யார் அப்படின்னா இந்த பர்சன்டேஜும் ரேஷியோவும் சரிங்களா? இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப பேசிக், பர்சன்டேஜ் ரேஷியோ சரிங்களா? இதை நம்ம அப்படியே பார்த்துடலாம் சரிங்களா? இதை நல்லா முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் நீங்க போயிடலாம் சரிங்களா? டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா? உங்களுக்கு மெயின்ஸ் போகும்போது தான் இந்த கான்செப்ட் பேஸ்டு டிஐ எல்லாம் கேட்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணது, மிக்சட் அண்ட் டெலிகேஷன் பேஸ் பண்ணது சரிங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ண சம்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிலிம்ஸ்ல நீங்க பயந்துக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி பர்சன்டேஜ் ரேஷியோட இம்பாக்ட் தான் அதிகமா இருக்கும் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ல. அது பார் கிராஃபா இருந்தாலும் சரி, பை சார்ட்டா இருந்தாலும் சரி, டேபிள் சார்ட்டா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, மிஸ்ஸிங் டேட்டா இன்டர்பிரேஷன் கூட கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு இதான் கேட்பாங்க. அது பிலிம்ஸ்ல கேட்க மாட்டாங்க, மெயின்ஸ்ல கேட்பாங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தபடியா இதை நீங்க முடிக்க ஆரம்பிச்சிடலாம் சரி? அதுல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுலயும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஒன்னு மாடரேட்டா இருக்கும் சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே கூட அட்டன் பண்ணலாம் சரியா? அது நம்பர் சீரிஸ், குவாடிட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சில சமயம் கேட்பாங்க சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனு, குவாடிட்டிக் ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், இதெல்லாம் இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் பக்கமா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா? அடுத்து இந்த டிஐல அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1 பண்ணிடலாம் சரிங்களா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்துடும் சரியா? 20 வந்துடும். அதுக்கு மேற்கொண்டு நீங்க இந்த டாபிக்ல ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 12 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆவரேஜா சரிங்களா? அதுல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் கூட ஈஸியா தான் இருக்கும் அட்டன் பண்ற லெவல் அந்த டைம்குள்ள சரியா? வெளியில வந்து பார்த்தா எல்லா கொஸ்டினும் ஈஸியா தான் இருக்கும். அந்த டைம்குள்ள அந்த டைம் ப்ரெஷர்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டைம்குள்ள நம்மளால போட முடியாத சம்ஸ் சிலது இருக்கலாம் சரியா? பிராக்டிஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த டைம்குள்ள போட முடியாத சம்மும் நமக்கு வரும். அதனால அந்த டைம்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 சம்ஸ் வரைக்கும் நீங்க ஈஸியாவே போடலாம் சரியா? அதான் நான் ஃப்ரெஷருக்கு சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சமயமே பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் ஃப்ரெஷர் வந்துட்டு எப்படி பிலிம்ஸை வந்துட்டு கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் சரியா? இதை நீங்க பண்ணுங்க சரியா? இப்போ நான் 8 hours சொன்னேன். இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு நியூமரிக்கல் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு 3 hours, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 hours ஒதுக்கிடுங்க சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 hours எதுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா ரீசனிங், அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு 2 hours வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சரியா? இப்போதைக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க, அப்புறம் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சிம்பிளிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷனு, அதுக்கப்புறம் ராங் நம்பர் சீரிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க சரியா? இதை பண்ணின பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக்ல வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க குவாலிஃபை ஆகிற அளவுக்கு எனக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா குவாலிஃபை ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும் சரியா? அதுக்கப்புறமே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கான்செப்ட் பேசிஸ் எல்லாம் போங்க சரியா? ஏன்னா நீங்க ரேஷியோ, பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன் இதில் நல்லா தரவு இருந்தாதான் சரியா? வாய்ப்பாடுல இதெல்லாம் தரவா இருந்தா தான் நீங்க அடுத்து இந்த பார்ட்னர்ஷிப், ஏஜ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரியா? அது கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா சிம்பிளிஃபிகேஷன் தான் அதுலயும் வரும் சரியா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல டைரக்டா நீங்க பார்த்த உடனே நம்ம மைனஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணணும், இன்ட்டு பண்ணணும், டிவைட் பண்ணணும் தெரியும் இல்லையா? ஆனா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் எப்ப ஆட் பண்ணும், எப்ப டிவைட் பண்ணும், எப்ப மல்டிபிள் பண்ணுங்கிறதே தெரியும் சரியா? அதனால இதை ரெண்டையும் முடிச்சிடுங்க. எது சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் ரேஷியோ, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன், அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க சரியா? இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இப்போ இதெல்லாம் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 சம்ஸ். இதுக்கான சோர்ஸ் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்றேன் சரியா? பார்ட்னர்ஷிப் வந்துட்டு நான் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 சம்ஸ் மினிமம் போடணும் சரியா? அதே மாதிரி ஏஜ்லயும் அப்படிதான். ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு ரேஷியோ பேஸ் பண்ணி வரும், ஆவரேஜ் பேஸ் பண்ணி வரும், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரும், எல்லாத்த பேஸ் பண்ணி ஆவரேஜ் சம்ஸ் வரும், ஏஜ் சம்ஸ் வரும். அடுத்து மிக்சட் அண்ட் டெலிகேஷன்ஸ், இதுக்கும் அதே மாதிரி குறைஞ்சது 100 சம்ஸ் சரியா? மினிமம் எல்லாத்துலயும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 100 சம்ஸ். அதுக்கப்புறம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லி பேசிஸ்ல நீங்க சம்ஸை நீங்க வந்துட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கணும் சரிங்களா? அது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு எந்த டாபிக்கும் டச் விடாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒரு 15 நாளைக்கு ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் போக 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 பாத்தீங்கன்னா நீங்க எல்லா டாபிக்கும் சேர்ந்து நீங்க ஒரு செக்ஷன் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏன்னா ஃபெமிலியர் எடுத்துக்கணும் ஒரு டாபிக். இப்போ டைம் அண்ட் ஒர்க்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கான்செப்ட்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 2 days ஆகும் சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 to 3 days ஆகும் சரிங்களா? அதுக்கப்புறம் ஆவரேஜ் எல்லாம் நம்ம 1 dayல முடிச்சிடலாம். போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்,
ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம், இது ட்ரெயின் சம்ஸ், அதெல்லாம் நம்ம ஒரு 2 to 3 டேஸ்ல முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் போட்டிங்கன்னா, இப்போ இது வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ, பர்சன்டேஜ் ரேஷியோ வந்துட்டு அடுத்து ஒரு 2 நாள். சரியா? 3 டேஸ், அப்புறம் ஒரு 2 நாள். சரி, அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு நாள்ல பண்ணிடலாம். ஏஜ் ஒரு நாள்ல பண்ணிடலாம். மிஸ்டர் அண்ட் டெலிகேஷன் ஒரு நாள் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க் வந்துட்டு 2 டேஸ் ஆகும். சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம அப்படியே டைம் போட்டுக்கலாங்களா? இதுக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு நாள், 3 நாள். டைம் அண்ட் ஒர்க்குக்கு 2, 3 2 5, இதுக்கு 2 நாள், 5 2 7, குறைஞ்சது 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் கூட ஆகும். ஏன்னா 2 டாபிக்ல இருந்து சேர்ந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து 1 2 3 5, 5 + 2 7. இதுல வந்துட்டு ஆவரேஜ் வந்து 1 நாள், 8 நாள். இந்த டாபிக் ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா 3 டாபிக் இருக்கும். ட்ரெயின் சம்ஸ் இருக்கும், நார்மலா போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்கும். இதெல்லாம் ஒரு 3 நாள் இருக்கும். அப்ப 1 2 3, 3 + 2 5, 5 + ஒரு 2 7, 7 + 3 10, 10 + 1 11. அப்புறம் மென்சுரேஷன், ஏரியா வால்யூம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு 2 டேஸ். சரியா? அப்போ மொத்தமா எத்தனை நாள் வருது? 5 5 7 10 11, 11 + 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13. அப்புறம் இன்னும் சில மிஸ்லேனியஸ் டாபிக்லாம் இருக்கு, இந்த ப்ராபபிலிட்டிலாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு 3 டேஸ் ஒதுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டைம்ல நீங்க ஒதுக்குற மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் ரேஷியோலாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த 8 ஹவர்ஸ் ஒதுக்கணும் அதுக்கு. சரிங்களா? 8 ஹவர்ஸ் ஒதுக்கி நீங்க அதில் 3 ஹவர்ஸ் வந்துட்டு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஐ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராகவே வந்துட்டு எல்லா டிஐயும் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் டேஸ் டிஐக்காகவே நீங்க ஒதுக்குனா மட்டும் ஒரு 3 to 4 டேஸ் ஆகும் டிஐக்கு மட்டும். சரினா அவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் நீங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 100 to 150 கொஸ்டின்ஸ், ஒரு டிஐக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டிஐ சால்வ் பண்ணும் ஆரம்ப ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்ல வரும்போது ஒரு நாளைக்கு 2 டிஐ 3 டிஐ போட்டா கூட போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரெகுலரா. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு கன்சல்டேட் பண்ணியாச்சு. இது எதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சல்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு 5 நாள், இதுக்கு ஒரு 15 நாள். சரியா? இதுக்கு ஒரு 3 நாள், 19 நாள். பிளஸ் வந்துட்டு மற்றபடி நம்பர் சீரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்ல வந்துட்டு நீங்க என்னத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னா ஓவராலா நியூமரிக்கல் எபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடலாம் 20 நாள்ல. சரியா? 20 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில டாபிக் ஈஸியாவே கூட முடிச்சிடலாம். இப்போ ஆவரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 டே கூட ஆகாது. சரியா? ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப டைம் அண்ட் ஒர்க்லாம் ஒரு 3 மணி நேரமா ஒரு 3 நாளாச்சும் ஒதுக்கணும் நம்ம. அந்த அளவுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? சரி, அப்படி பார்த்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 20 டேஸ்ல வந்துட்டு நீங்க எதை முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டியை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொட்டீனா செக்ஷன் டெஸ்ட் எழுதி பாருங்க. சரியா? நானும் வந்துட்டு குரூப்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். நீங்களும் நிறைய ஃப்ரீ சோர்ஸ் இருக்கு. அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் டெஸ்ட் எழுதலாம். சரியா? எழுதுனா நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த டைம்குள்ள அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. சரியா? அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல உங்களால 25+ கொஸ்டின்ஸ் கூட நீங்க அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டா இருக்கு அல்லது ஈஸியா இருக்குன்னா ஈஸியா நீங்க 25 மேல பண்ணலாம். கொஞ்சம் டஃபா இருந்தா கூட நீங்க 20+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற அளவுக்கு உங்களோட கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இது அடுத்தது ரீசனிங்கும் உங்களுக்கு அப்படிதான். சரியா? ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கெல்லாம் அவ்வளவு டைம் பெருசா ஒதுக்குற மாதிரி இருக்காது. உங்களுக்கு அதிகமா டைம் எடுக்கக்கூடியது என்னவா இருக்குன்னா அந்த பசில்ஸ் தான். சரியா? உங்களுக்கு இந்த பசில்ஸ் இருக்கு இல்லையா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த மிஸ்லேனியஸ் டாபிக் இருக்குல்ல, பிளட் ரிலேஷனு, கோடிங், டிகோடிங்னு சொல்லுவோம். அப்புறம் ஆல்பா சிம்பிள் சீரிஸ், அப்புறம் பேர் ஃபார்மேஷனு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலாகிசம், வேர்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு உங்களுக்கு மிஸ்லேனியஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்லயும் போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பசில்ஸ்ல உட்கார வேண்டாம். ஏன்னா பசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைமரி இன்ஃபர்மேஷனை படிச்சீங்கன்னாவே, பிரைமரி இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு செகண்டரி இன்ஃபர்மேஷனை படிச்சீங்கன்னாவே அதுல நிறைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை கடைசியா வச்சுக்கோங்க. படிச்சா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் எப்போ வரும்னா அதுக்கு மாதிரி டைம் ஒதுக்கணும் நீங்க. சரியா? இப்போ எடுத்தோட நம்ம பசில்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பசில்ஸ் தான் நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். சரியா? டெய்லியும் வந்துட்டு ஒவ்வொரு பசில்ஸ் தான் நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? முதல்ல சீட்டிங் அலைன்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ரேண்டம் பசில்ஸ்லாம் வரும். சரியா? அதாவது காம்ப்ளெக்ஸ் பசில்ஸ்னு சொல்லுவோம். கம்பேரிசன் டைப்ல நிறைய வரும். அதான் நீங்க அடுத்தது வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சீட்டிங்ல ஆரம்பிங்க, அப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? பசில்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 5 டேஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். சில டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் உங்களை குழப்பம். சரிங்களா? அதெல்லாம் வந்து சால்வ் ஆகணும்னா அதுக்கு டெடிகேட்டிவா ஒரு 5 டேஸ். சரியா? அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் வந்துட்டு 1 டே ஆகும். சரியா?
அப்புறம் கோடிங் டிகோடிங் இதெல்லாம் மிஸ்லேனியஸ் டாபிக் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாபிக்குமே சேர்ந்து ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதோட பேசிக் நீங்கள் தர ஆயிடலாம். சரியா? அடுத்து ஸ்லாகிசம்க்கு வந்துட்டு கண்டிப்பாக 1 டே ஆகும். சரியா? ஸ்லாகிசம் வந்து தரவா கற்றுக்கணும்னா கற்றுக்கிட்டு நீங்களே செல்ஃபாக போகிற அளவுக்கு தப்பு இல்லாமல் போகிற அளவுக்கு கற்றுக்கணும். அதுக்கு 1 டே. அது வந்து வேர்ட் பேஸ்டு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் இதோடய சேர்த்துக்கலாம். ஒரே இதில் இந்த கோடிங் டிகோடிங்கு, ஆல்ஃபா சிம்பிள் சீரிஸ், அப்புறம் பேர் ஃபார்மேஷன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் வந்துட்டு ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி வரும். சரிங்களா? அதுவும் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் கற்றுக்கலாம். அது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்களாவே கற்றுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசில்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசிக்காக கற்று இது பண்ணுறதுக்கு ஒரு 5 days. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 days. சரியா? 1 month இந்த 30 daysல வந்துட்டு நீங்கள் ஃபுல் தரவாயிடலாம். சரிங்களா? நான் 3 hours தான் உங்களை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? 8 hours உட்காந்து இதையே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இது மாதிரி ஒதுக்குங்க. நான் குறைஞ்சது 8 மணி நேரம் சொல்லியிருக்கலாம். இல்லை சார் அதுக்கு மேலே என்னால் 2 மணி நேரம் கூட ஒதுக்கலாம். தப்பே இல்லை. சரியா? நீங்கள் இந்த 1 month இந்த 30 days நீங்கள் இனிஷியலாக போடுற எஃபர்ட் தான். அடுத்து நீங்கள் அந்த செக்ஷனல் எக்ஸாம் எழுத உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். சரியா? நீங்கள் எடுத்தோடனே டெஸ்ட் எழுதவும் ஆரம்பிக்காதீங்க. அது ரொம்ப தப்பாக போயிடும். 1 month வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. சரியா? இப்படி பண்ணுங்க. சரியா? இப்போ அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பசில் போட்டு பார்த்துட்டே தான் இருக்கணும். சரியா? இப்போ வந்துட்டு நீங்க அந்த முதல் 3 hours வந்துட்டு ஒரு 4-5 பசில் கூட என்னால் போட முடியல சார் அப்படின்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அடுத்தடுத்த இது வரும்போது உங்க பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். சரியா? அதுக்கப்புறம் நிறைய ஹிண்ட் அந்த முதல் நாள் யோசிச்ச ஹிண்ட்லாம் வந்து உங்க பிரெயின் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிடுவீங்க. முதல் நாள் வந்துட்டு ஒரு 3 hours ஒரு 4 பசில் தான் போட்டேன், இல்லை 2 பசில் தான் போட்டேன் அப்படின்னா அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவீங்க. அது 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் போது ரொம்ப உங்களால வந்துட்டு அதிகமான பசில்ஸ் சால்வ் பண்ற கேப்பபிலிட்டி வந்துடும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். சரியா? அது இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுடலாம். இந்த ரூல்ஸ் தெரிஞ்ச போதும் அதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். சரியா? இது எல்லாமே ரூல் பேஸ்ட் தான். உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் சீரிஸ், பேர் ஃபார்மேஷன், ஸ்லாகிசம் இதெல்லாம் உங்களுக்கு ரூல் பேஸ்ட் தான் இருக்கும். அதனால அந்த ரூல்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா நீங்க போட்டுடலாம். சரியா? அதே மாதிரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வரும். அதெல்லாம் ரூல் பேஸ்ட் தான். ரூல் என்னன்னு தெரிஞ்சுட்டா ஈஸியா போட்டுடலாம். இதுல சில சமயம் டைரக்ஷன் சென்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? எப்படி பார்த்தாலும் ரீசனிங் வந்து 10 days வந்துட்டு நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா முடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கான சோர்ஸஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்க. இது மட்டும் பத்தாது, நான் கொடுக்கறது மட்டும் பத்தல அப்படின்னா இன்னும் கூட நீங்க நிறைய வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு என்னென்னங்கிறத சஜஸ்ட் பண்றேன். சரியா? டெலிகிராம் சேனல்லே ஷேர் பண்றேன். நீங்க அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. சரிங்களா? சரி, இது இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ மொதல் 20 days வந்துட்டு நீங்க மொதல் 20 daysல 3 hours வந்துட்டு செப்பரேட்டா எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு ஒதுக்கணும். பேரலா இதையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மொதல் 20 daysல ஒரு 10 daysல ரீசனிங் முடிச்சோம், இது முடிச்சிடும் பேரலா. அப் டு 30 daysல நீங்க ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. சரியா? எல்லா டாபிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிடும். அதுக்கப்புறமா என்னத்துக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு. சரியா? 2 hours. இங்கிலீஷ் நான் வந்துட்டு ரொம்ப பேசிக்கா இருக்கேன் சார் அப்படின்னா அதுக்கு இன்னும் கூட டைம் நீங்க சேர்த்து ஒதுக்கலாம். எனக்கு மேக்ஸ்லாம் ஈஸியா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால ஈஸியா போட முடியுது, நான் பேசிக்காவே ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிச்சிருக்கேன், இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க மேக்ஸ் கொஞ்சம் டைம் கம்மியா கூட ஒத்திக்கலாம். இங்கிலீஷ் வீக்கா இருக்குன்னா இங்கிலீஷ்க்கு அதிகமாக ஒத்திக்கலாம். சரியா? அது உங்களை பொறுத்து. சரியா? உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியா வருமோ அதுக்கு டைம் கம்மியா ஒதுக்கலாம். எது கஷ்டமா இருக்கோ அது ஆரம்பத்துல டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் போக போக என்ன ஆகுனா ஈஸியாயிரும். சரிங்களா? இப்ப ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு என்ன பண்றீங்கன்னா டெய்லியும் எடிட்டோரியல் பேஜஸ். சரியா? அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், குரூப்ல நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 சரியா 2 எடிட்டோரியல் வரும். அந்த 2 சண்டே மட்டும் வராது, மற்ற நாள் தான் வரதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா அந்த ஆர்சியை படிங்க. இந்த ஆர்சி படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அது வந்துட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த படிக்கும்போது இங்கிலீஷை படிக்கும்போது நமக்கு ஈஸியா புரியணும்ல, புரிஞ்சாதானே நம்ம என்ன மீனிங் தெரிஞ்சாதானே வந்துட்டு தப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதுக்கு வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சினாரியோல என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மெயின்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் படிச்சு ஆகணும். சரியா? ஆர்சி டெய்லியும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 காம்ப்ரிஹென்ஷன் படிச்சு ஆகணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மீனிங் புரிஞ்சாதான் உங்களால வந்துட்டு இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் உங்களால அதுக்கான மீனிங் புரிஞ்சாதான் அதுக்கான ஆன்சர் எடுக்க முடியும். சரியா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் கீழே கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே மீனிங் தெரிஞ்சிச்சு, வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும்தான் உங்களால இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்ப டெய்லியும் வந்து நம்ம குறைஞ்சது 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சாகணும். சரியா? அதே மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நான் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் வந்துட்டு நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். சரியா? 2 டெஸ்ட், 2 டெஸ்ட் நான் வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம் பேஸ் இதெல்லாம் ரேரா தான் கேட்பாங்க. இந்த மேத்த ஃபாலோயிங் மாதிரி வச்சு ரேரா தான் கேட்பாங்க.
அடுத்து எரர் டிடெக்ஷன், ஸ்பாட்டிங் எரர்னு சொல்லுவோம். அடுத்து க்ளோஸ் டெஸ்ட், அடுத்து வந்துட்டு ட்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு கிராமர் பேசிக்கா தெரிஞ்சாவே ஈஸியா இருக்கும். சரியா, அந்த 120 ரூல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, 120 கோல்டன் ரூல்ஸ், முன்னாடி 100 ரூல்ஸ்னு சொல்றாங்க, இப்போ 120 கோல்டன் ரூல்ஸ், அதை இன்னும் ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலா 120 கோல்டன் ரூல்ஸ் இதை படிச்சாவே ஓரளவுக்கு இதுல வர கொஸ்டின்ஸ்லாம் உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுல என்ன எரர் இருக்கு கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரா வெக்காபுலரியோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் நிறைய இன்ஃபுளுன்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களால புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 ஒதுக்கணும். அந்த 2 மணி நேரம் சொன்னல, அதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சரியா ஒரு 1 hour படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சரியா, ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு வெக்காபுலரி லேக் இருக்கிறதுனால சிலதுக்கு மீனிங் புரியாது. கூட மொபைல்ல வந்துட்டு அதை டிக்ஷனரி ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னென்ன வேர்டு எது மீனிங்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்டு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, ஒன்ஸ் நீங்க காம்ப்ரிஹென்ஷன் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல ஃபுல்லா வந்துட்டு வெக்காபுலரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மேக்ஸிமம் வெக்காபுலரிக்கு உங்களுக்கு மீனிங் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா, இது முடிச்சிடலாம். இது வந்து ஃபுல்லா கிராமர் பாட்டு. இது ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு அதை புரிதலை வச்சு நீங்க போடுற பாட்டு. சரியா, அது 2வது தான். நீங்க இதை படிக்கும்போது இது வந்துடும். சரியா, இப்ப இதுக்கு 2க்கும் நீங்க பேரலா டைம் ஒதுக்கணும். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த பேசிக் ஃபுல்லா தரவா முடிச்சிடுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கை முடிச்சிடும் சார் அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது தான், இருந்தாலும் நம்ம நிறைய மறந்துருப்போம் இல்லையா, அது யூசேஜ் இல்லாதனால சில ரூல்ஸ்லாம் நம்ம மறந்துருப்போம். இப்போ அந்த 120 ரூல்ஸ் உட்காந்து நல்லா வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, லேர்ன் பண்ணுங்க. சரியா, இதுக்கு நம்மளோட வீடியோஸ் இருக்கு, நம்ம இன்ஸ்டியூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அதுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதோட லிங்க்கும் ஷேர் பண்றேன், அதை பாருங்க. அது மேடம் வந்துட்டு உங்களுக்கு தரவா எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் இதை பாருங்க. இது 2க்கும் பேரலா 2 மணி நேரம் ஒதுக்குங்க. சரியா, போக போக இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 monthலயே உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சரியா, இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற அளவுக்கு எபிலிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ரெகுலரா செக்ஷனல் டெஸ்ட், ஒவ்வொரு செக்ஷன் வைஸா வந்துட்டு ஒரு கண்டினியூவா ஒரு 20 நாளைக்கு செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்க. சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. சரியா, ஏன்னா இப்பல இருந்தே ஃபுல் டெஸ்ட் போட வேண்டாம், செக்ஷனல் டெஸ்ட்ல நல்லா ஃபெமிலியர் ஆயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க செக்ஷனல் டைமிங் தான் கொடுப்பாங்க. அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்ல ஃபுல் ஃபிளட்ஜா வந்துட்டு அந்த மார்க் எடுக்க முடியுதா, ஒவ்வொரு டாபிக்லயும் நம்மளால ஒரு 20க்கு மேல, சரியா மினிமம் 20, அதுக்கு மேல ஒரு 25க்கு மேல வந்தா கூட சந்தோஷம் தான். சரியா, ரீசனிங்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம், பிலோ ஆவரேஜா இருந்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம், கொஞ்சம் டஃபா இருந்தா கூட 30+ எடுத்துடலாம். சரியா, மொத்தமா வந்து 30 கொஸ்டின்ஸ் தான் அதுல வருது. சாரி, ரீசனிங்ல 35 கொஸ்டின்ஸ், இதுல 30 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 20+. சரியா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் சில பேர் ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு 10+ ஈஸியா அட்டன் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். சரியா, நீங்க இதுலயே கூட நீங்க அந்த 120 கோல்டன் ரூல்ஸ் படிச்சீங்கன்னாவே ஒரு 10+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா, சரி இது ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம ஒரு 8 மணி நேரம் ஒதுக்குறோம். 8 மணி நேரத்துல 3 மணி நேரம் வந்துட்டு நியூமெரிக்கலுக்கு ஒதுக்குங்க, 3 மணி நேரம் வந்து ரீசனிங்க்கு ஒதுக்குங்க, 2 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு ஒதுக்குங்க. சரியா, அதுவே கொஞ்சம் இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா மற்றது ரீசனிங்ல கூட கொஞ்சம் டைமை கம்மி பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா, இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 monthல ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 monthல செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. சரியா, இப்பல இருந்தே ஃபுல் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ண மாட்டீங்க. சரியா, ஏன்னா நிறைய டாபிக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியாதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சது 1 2 அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா, ஏன்னா 1 hourனா 1 hour போடுவீங்க, ஆனா டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும், நிறைய விஷயம் தெரியாது. ஒன்ஸ் ஃபெமிலியரா தெரிஞ்ச பிறகு டெஸ்ட் போட்டீங்கன்னா தான் அதை நீங்க ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. சரியா, அனலைஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு டெஸ்ட் போட்டோம்னா ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்றோம்னா 100 கொஸ்டின்ல நம்ம ஒரு 60 கொஸ்டின் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் விட்டுட்டோம், அதுல ஒரு 10 கொஸ்டின் தப்பா இருக்கு, நம்ம அட்டன் பண்ணதுல ஒரு தப்பு இருக்குன்னா திருப்பி அந்த தப்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு எபிலிட்டி வரணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த டாபிக்ல ஃபெமிலியர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அது உங்களால பண்ண முடியும். சரியா, சரி இப்ப இதை பண்ணியாச்சு. சரியா, இது யாருக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு சொன்னேன். அதுவே இப்ப வந்துட்டு ஃப்ரெஷர் இல்லை சார், நான் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க இப்பல இருந்து என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க குறைஞ்சது ஒரு 2 to 3 hours நீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் ஒதுக்கணும். சரியா, குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வந்து எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு ஒதுக்கணும். சரியா, அதுக்கும் நான் வந்துட்டு நிறைய சோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா, ஆர்பிஎஸ் சர்க்கிள்ல வருது, அதே மாதிரி ஃபினான்ஸ் நியூஸ், அதே மாதிரி டிஜிட்டல் ஃபினான்ஸ் நியூஸ் என்னென்ன வருதோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை ரெகுலரா படிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல கொடுத்துருப்பேன், அதை நீங்க பாருங்க.
இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நவம்பர் மந்த் நடக்குது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் குவார்டரோட 2 மாசத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 6 மந்த் நமக்கு தேவை. ஆனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதில் வரும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னா நீங்க இப்போ வந்துட்டு ஏப்ரல் மந்த் எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க உதாரணமா. அதோட ப்ரீவியஸ் குவார்டர் என்ன அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்சா. ஜனவரி பிப்ரவரியில தான் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு அபெக்ஸ் பாடி செபி ஆகட்டும், ஐஆர்டி ஆகட்டும், அதே மாதிரி ஆர்பிஐ ஆகட்டும், எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த் தான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க நவம்பர் போறீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் குவார்டர் என்ன அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஜூலை ஆகஸ்ட் நல்லா தொடர்பு பண்ணிக்கோங்க. சரியா, அதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் கொஸ்டின் ஸ்கீம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஒரு 2-3 மாசத்துல இருந்து ஒரு 50% கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா, இப்போ ஒரு உதாரணமா ஒரு 35 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 20+ கொஸ்டின்ஸுக்கு பக்கமா அந்த 2 மாசத்துல தான் அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுல இருந்து அதிகமா வரும். சரியா, மற்றதெல்லாம் தான் வந்துட்டு மீதி இதுல இருந்து வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதோட என்ன குவார்டர்ல அட்டன் பண்ண போறீங்களோ அந்த குவார்டரோட ப்ரீவியஸ் அந்த குவார்டரோட ஸ்டார்டிங் 2 மாசத்தோட கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. சரியா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சரியா, சரி. இப்ப ஃப்ரெஷருக்கு நம்ம சொல்லியாச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன சொன்னோம், நம்ம ஆல்ரெடி இருக்காங்க ப்ராக்டிஸ்ல இருக்காங்கன்னா நீங்க இப்ப இருந்து என்ன பண்ணணும், டே 1ல இருந்தே பேரலான டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் ஒதுக்கணும். சரியா, அதுக்கான இன்புட்ஸும் நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். சரியா, ஒவ்வொரு மாசம் வர ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கும் வர எல்லா இது ஈவெண்ட்ஸையும் ஒதுக்குறேன். ஆனா லாஸ்ட் மினிட்ஸ்ல போயிட்டு அந்த ஒன்லைனர் மாதிரி படிச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 10-15 நாள்லயே எக்ஸாம் வச்சிருவாங்க. அந்த 10-15 நாள்ல நான் வந்து ரிவிஷன் பண்ணிக்குவேன், டவுன்லோட் பண்ணி நம்ம காலேஜ்ல படிப்போம்ல செமஸ்டர்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு போனீங்கன்னா நம்ம ஏமாந்துருவோம். சரியா, நீங்க ப்ரீடாவே இதுக்கும் பிளான் பண்ணணும். சரியா, இப்ப ஆல்ரெடி இப்ப ஃப்ரெஷர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மொதல் 1 மந்த்ல அதை கண்டுக்காதீங்க. அடுத்த ஒரு மாசம் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் 1 மந்த் நான் அந்த பேசிக் இதெல்லாம், அடுத்த ஒரு மாசம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் டெஸ்ட் போடுவீங்க, அதுல இருக்கிறத அனலைஸ் பண்ணுவீங்க, அதுல ஏதாவது புது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு தட்டி பார்ப்பீங்க. சரியா, அதை எப்படி நம்ம ட்ரிக்கா சால்வ் பண்ணலாம், ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச்ல இருப்போம். மீதி டைமை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்குங்க. சரியா, மீதி டைம் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்குனீங்கன்னா மெயின்ஸ் வரதுக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஃபெமிலியர் ஆயிடும். சரியா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆயிடும். கூட நானும் உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வீடியோ வந்துட்டு இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு போட ட்ரை பண்றேன். நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, நான் எல்லா நியூஸுமே முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா, சரி. இப்ப நம்ம மெயின்ஸுக்கு வருவோம். இப்ப மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல போட்டது போன முறை கேட்ட கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது வந்துட்டு இந்த முறை கேட்க போற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரியா, மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் எபிலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் எபிலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இன்புட் அவுட்புட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் சிலது கேட்பாங்க, அவ்வளவுதான். ஜென்ரலா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கணுங்கிற நெசசிட்டி இருக்காது. பெரும்பாலும் உங்களுக்கு அந்த இன்புட் அவுட்புட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா, அதில் தான் அதில் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, காஸ் அண்ட் எஃபெக்ட், கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோமெட்ரிக் பேஸ்டு ரீசனிங் கேட்பாங்க. சரியா, இது வந்து ரீசனிங் வரும். அதுல வந்து 40 கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்தாங்கன்னா 60 மார்க். போன தாட்டி 50 கொஸ்டின்ஸ் கேட்டு 60 மார்க், இந்த தாட்டி 40 கொஸ்டின்ஸ் கேட்டு 60 மார்க். சரியா, அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போன தாட்டி 40 கொஸ்டின் தான் கேட்டாங்க, இந்த முறை 40 கொஸ்டின் தான் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுல வந்து உங்களுக்கு டிஐயோட பங்கு வந்து அதிகமா இருக்கும். சரியா, டிஐ பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு 3 டிஐ ஆச்சும் வந்துடும். சரியா, டிஐ 3 வந்துடும். சிம்பிளிபிகேஷனோட பார்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்ராக்சிமேட்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, இதுல வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினுக்கு பக்கமா 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதுல பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈச் 1 மார்க் கொடுப்பாங்க. 1 கொஸ்டின் 1 மார்க். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10-15 கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அப்புறம் மீதி கொஸ்டின்ஸ்க்குலாம் 1 மார்க் கேட்பாங்க. அதனால தான் வெயிட்டேஜ் பாருங்க 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, போன 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க், இப்ப 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைமிங் வந்து 30 மினிட்ஸ், முன்னாடி 45 மினிட்ஸ். ஏன்னா கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா இருந்ததுனால 45 மினிட்ஸ், இப்போ வந்துட்டு 30 மினிட்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் இப்பயும் ஒரே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டினால அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். சரிங்களா, ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 50 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இப்ப 40 கொஸ்டின். சரியா, முன்னாடி 50 கொஸ்டின் கேட்டு 50 மார்க், இப்ப வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 40 கொஸ்டின்ஸ் கேட்டு 50 மார்க். சரியா, இப்ப முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 2024ல 190 கொஸ்டின்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா 155 கொஸ்டின்ஸ். சரியா, அப்ப டோட்டலா 200 மார்க். போன 200 மார்க் தான், ஆனா போன கேட்டது 190 கொஸ்டின்ஸ், இப்ப கேட்கறது 155 கொஸ்டின்ஸ். சரியா, டைமிங் வந்து போன வந்து பாத்தீங்கன்னா 2 hours 40 minutes கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, 2 hours 160 minutes.
இந்த தாட்டி 2 hours தான் சரியா, 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும் சரிங்களா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கொஸ்டின்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 85 பிளஸ் கரெக்டா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான் நீங்க சரிங்களா. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரியா. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் கூடலாம், ஒரு 85 90 கூட வரலாம். கொஞ்சம் மாடரேட்டா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 80 to 85 தான் இருக்கும் சரிங்களா. 80 to 85 தான் இருக்கும் மாடரேட்டா இருக்குன்னா சரிங்களா. அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடலாம் சரியா. கஷ்டமா அதாவது ஹார்டா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையும் சரியா. மாடரேட்டா இருக்குன்னா இந்த ரேஞ்சில் நான் சொல்லியிருக்கேன். ஈஸியா இருக்குன்னா இன்னும் கட் ஆஃப் அதிகமாகும் சரியா. அவ்வளவுதான். உங்களால ஆவரேஜா வந்துட்டு ஒரு 80 பிளஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா. இப்பயே நான் என்னால வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் நான் அட்டன் பண்ணி பார்த்தா 80 பிளஸ் வருது சார் அப்படின்னா நீங்க அடுத்ததா பண்ண வேண்டியது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஃபினான்ஷியல் அஃபேர்ஸும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40 கொடுத்துருக்காங்க, 20 மினிட்ஸ் டைம் வந்துட்டு கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கும் சரிங்களா. இப்ப நியூமெரிக்கலும் சரி ரீசனிங் சரி, அதை ரீசனிங்லாம் சில கொஸ்டின் சாரி நியூமெரிக்கெல்லாம் சில கொஸ்டின் படிக்கிறது கூட டைம் இருக்காது, ஏன்னா அதே நிறைய டைம் எடுத்துரும். ஆனா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ்லயும் சரி அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி அதாவது ஃபினான்ஷியல் அவேர்னஸும் சரி உங்களால எல்லா கொஸ்டினையும் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு டைம் இருக்கும். தெரியாம அட்டன் பண்ணாம வருவீங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு அக்யூரஸியும் நீங்க மெயின்டைன் பண்ணாது ரொம்ப ரொம்ப முக்கியமான நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்க சரியா. சரி, இதுக்கு என்ன பண்றீங்க, ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு மாசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க. இல்ல சார் நான் பேரலா எனக்கு பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கு, எல்லாம் ஈஸியா தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்ப இருந்தே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிறைய புதுசா தான் இருக்கும். அதனால அதை 3 செக்ஷனையும் பண்ணிருங்க. பிலிம்ஸுக்கு அந்த ஒரு மாசத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறமே பேரலா அதை என்ன பண்றீங்கன்னா சைட்ல வந்துட்டு ஒரு 2 hours 1 hour 2 hour வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க இப்படி இருந்தே நீங்க இதுக்கு ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஆச்சும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். 25 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட ஜாப் கன்ஃபார்ம் சரிங்களா. சரி, அடுத்தது ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கிற பீப்புள் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 hours ஒதுக்க ட்ரை பண்ணுங்க சரியா. 5 hours வந்து பெரிய விஷயமா தான், குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாச்சும் ஒதுக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி ஈச் 1 hour ஒதுக்குங்க சரியா. ஒதுக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் நீங்க தான் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸ்பெண்ட் பண்ணாதான் முடியும். குறைஞ்சது ஒரு 4 to 5 hours ஒதுக்குனீங்கன்னா தான் உங்களால சிலபஸ் ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. புதுசா இருக்கிறீங்க இந்த டைம் ஒதுக்குனா தான் உங்களால ஒரு அளவுக்காச்சும் பண்ண முடியும் சரிங்களா. சரி, இப்ப நம்ம இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கும் நான் ரெகுலரா வந்துட்டு இது கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டே தான் இருக்கேன் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. அதுக்கான அந்த சேனலுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின்ஸ் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரித்மெட்டிக்ஸ் இருக்குல்ல, கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் இனிமேல் ஷேர் பண்றேன். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து நான் டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் இன்புட் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்க இதை தாண்டி நீங்க இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணலாம், அவுட் சோர்ஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி மித்ததுல நீங்க சால்வ் பண்ற சம்ஸ்ல டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க அதை நம்ம குரூப்லயே கூட நீங்க ஷேர் பண்ணலாம் சரியா. அதுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் வந்துட்டு அப்கமிங் வீடியோல போடுவேன் சரிங்களா. ஓகேங்க, இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் நீங்க விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. இதே போல ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.